வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இப்ப நம்ம வந்துட்டு சொல்லிலக்கணம் பார்க்க போறோம். மொத்தமா வந்துட்டு சொல்லிலக்கணம் வந்துட்டு எத்தனை வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மொத்தமா வந்துட்டு 2 வகை இருக்கு. சொல்லிலக்கணம்ல மொத்தமா வந்துட்டு 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்துட்டு இலக்கண வகை, இன்னொன்னு வந்துட்டு இலக்கிய வகை. அதாவது இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள்னு சொல்லிட்டு மொத்தமா இதுல வந்துட்டு 2 வகை இருக்கு. அது நம்ம இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல் அப்படின்னா வந்துட்டு தமிழ்ல சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். தனிச்சு நின்று பொருள் தரும் அப்படின்னா வந்துட்டு ஒரே எழுத்து தான். அதாவது வந்துட்டு ஐ, கை, தீ இந்த மாதிரி தனிச்சு நின்று பொருள் தரும், அதுவும் சொல் தான். இதே வந்துட்டு ஒன்று இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் பொருள் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கல், கடல் அந்த மாதிரி சேர்ந்து வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்தும் பொருள் தரும். இந்த மாதிரி பொருள் தரக்கூடியதை தான் வந்துட்டு சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டு வந்துட்டு ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். ஓகேவா? இப்ப வந்துட்டு இலக்கணத்தின் அடிப்படையில சொற்களை வந்துட்டு 4ஆ பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா வந்துட்டு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு பெயர்ச்சொல் என்னன்னு பார்க்கலாம். பெயர்ச்சொல்னா வந்துட்டு ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் தான் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெயர், நம்மளுக்கு இப்ப நேம்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஒரு பொருளுக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு மனிதர்களுக்கு நேம் வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் எல்லாமே வந்துட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாமே வந்துட்டு பெயர் சொற்கள். ஓகேவா? அடுத்ததான் வினைச்சொல். வினைச்சொல்னா என்னன்னா ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. வினைனா செயல் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வா அப்படின்னா அதுவுமே ஒரு செயல் தான். போ அப்படின்றதும் ஒரு செயல் தானே. நம்ம நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, எழுதுறது அது எல்லாமே ஒரு செயல் தான். அந்த மாதிரி ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா இடைச்சொல். இடைச்சொல்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் சார்ந்து வரும். அது தனிச்சு இயங்கக்கூடியது கிடையாது. அதாவது நடுவுல வரும். ஓகேவா? அதாவது 2 பெயர் சொல்லுக்கு நடுவுல வரலாம், இல்லைன்னா செயலுக்கு நடுவுல வரலாம். அந்த மாதிரி பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் நடுவுல வர்றதுதான், அதை சார்ந்து வரக்கூடிய சொல் தான் வந்துட்டு இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இங்க பாருங்க, உ, மற்று, ஐ இதெல்லாமே வந்துட்டு இடைச்சொற்கள். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா தந்தை, தாய் இது 2 என்ன வார்த்தை? இது வந்துட்டு பெயர் சொல்லா. அதோட அந்த ஊன்ற இடைச்சொல் வந்து சார்ந்து வந்திருக்கா, அதாவது பெயரை சார்ந்து வந்திருக்கு, அதனால இது வந்துட்டு இடைச்சொல். அப்படின்ற அந்த வார்த்தை. இதுல வந்துட்டு மற்று அப்படின்றது வந்துட்டு மற்றொருவர், அதோட ஒருவரோட ஜாயிண்ட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? சோ அதனால இதெல்லாமே வந்துட்டு இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் உரிச்சொல். உரிச்சொல்னா வந்துட்டு மிகுதிப்படுத்துறதுக்காக வர்றது. பெயர்ச்சொல், வினைச்சொல் அதோட தன்மையை வந்துட்டு மிகுதிப்படுத்துறதுக்காக வர்றதுதான் வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு நகரம் அப்படின்னா அது ஒரு பெயர் சொல், அவ்வளவுதான். அதோட நம்ம வந்து இந்த மாநகரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு பெரிய நகரம் அப்படின்ற அந்த ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்குதா, அதை வந்து மிகுதிப்படுத்தி சொல்லுது. ஓகேவா? அதனால அதை வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். வந்து சிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நல்ல பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நல்லது அப்படின்றது அர்த்தமா, அது ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம் அப்படின்றது அர்த்தம். இதே வந்து சால சிறந்தது அப்படின்னா அது ரொம்ப கிரேட்டான விஷயம் அப்படின்றதுனால அது மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய வார்த்தைகளை வந்து நான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். உரிச்சொல்லுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா சால, மிக, உரு, தவ, நனி அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு இலக்கணத்தின் அடிப்படையில சொற்களை 4ஆ பிரிச்சோமா, அது வந்து பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லிட்டு 4 பிரிச்சிருக்கோம். பெயர்ச்சொல்னா பெயரை சார்ந்து வரக்கூடியது, வினைச்சொல்னா செயலை சார்ந்து வரும், இடைச்சொல்னா வந்துட்டு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிச்சொல்னா வந்துட்டு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடியதுதான் வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு பெயர் சொல்லையே வந்துட்டு நம்ம வந்து 6 விதமா பிரிக்கலாம். ஓகேவா?
பெயர் சொல்ல வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னா இங்க பாருங்க, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு சொல்லிட்டு 6 வகையா பிரிக்கிறாங்க. அதாவது பொருள் பெயர் அப்படின்னா நம்மளோட இந்த உலகத்துல இருக்கிற உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம பேர் வச்சு சொல்றோம்ல, அது வந்துட்டு பொருள் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடப்பெயர் அப்படின்னா நம்மளோட இப்ப இது வந்துட்டு இது எந்த ஏரியா, இது எந்த ஊரு அப்படின்றதுக்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம்ல, அது இடப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா இப்ப நம்ம வந்துட்டு சித்திரை, வைகாசி, இந்த நேரம், இந்த கிழமை, இதெல்லாம் நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் வந்துட்டு காலப்பெயருக்குள்ளாடி அடங்கும். சினை பெயர் அப்படின்னா நம்மளோட இப்ப உறுப்புக்கள்லாம் இருக்குல்ல, கண்ணு, காது, மூக்கு, அதெல்லாம் வந்துட்டு சினைன்னு சொல்லுவாங்க. உறுப்புகளோட பெயரை சொல்றது வந்துட்டு சினை பெயர் அப்படின்றது வரும். பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதோட நிறம், வடிவம், அதை வச்சு குறிக்கிறது தான் வந்துட்டு பண்பு பெயர். ஓகேவா? தொழில் பெயர்னா நம்ம ஏதாச்சும் இப்போ ஒரு தொழில் பண்றோம், அதாவது ஓடுறது, நடக்கிறது, வரைகிறது, அந்த மாதிரியானதெல்லாம் வந்துட்டு தொழில் பெயர்ல வரும். ஓகேவா? இப்ப இங்க பொருட்பெயர் என்னன்னு பார்க்கலாம். பொருட்பெயர்னா வந்துட்டு பொருளை குறிக்கக்கூடிய பெயர் தான் பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உயிருள்ள பொருளும் வரும், உயிரற்ற பொருளும் வரும். ஓகேவா? இப்ப இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க? மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி, இது எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல உயிருள்ள பொருளும் வரும், உயிரற்ற பொருளும் வரும். ஓகேவா? அடுத்ததான் இடப்பெயர். இடப்பெயர்னா என்ன? ஒரு இடத்தின் பெயரை குறிக்கக்கூடிய பெயர் தான் இடப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொன்னோம்ல, அது ஒரு ஊரா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், அது எதுவா வேணா இருக்கலாம், அது எல்லாத்தையும் சொல்றதுதான் வந்துட்டு இடப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா நம்மளோட இந்த கடிகாரத்துல இருந்து நம்மளோட வாரம், கிழமை, எல்லாத்தையுமே வருஷத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதுதான் வந்துட்டு காலப்பெயர். சினை பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கக்கூடியதுதான் சினை பெயர். கண், கலை, மரத்துலன்னா மரத்தோட உறுப்புகள்லாம் என்னென்ன இருக்கும்? இலை, கிளை, கொம்பு, அதெல்லாம் சொல்றது. ஓகேவா? பண்பு பெயர்னா அதோட பண்பை குறிக்கிறது. அது என்ன நிறத்துல இருக்கு, அது என்ன வடிவத்துல இருக்கு, அதெல்லாம் வச்சு சொல்றதுதான் வந்துட்டு பண்பு பெயர். ஓகேவா? தொழில் பெயர்னா தொழிலை குறிக்கக்கூடியதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்துட்டு இந்த அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. காவியா புத்தகம் படித்தால்னு இருக்கா. இதுல வந்துட்டு இந்த புத்தகம் அப்படின்றது என்னது? புத்தகம்னா அது ஒரு பொருள் தானே, சோ அது வந்துட்டு பொருட்பெயர்ல வந்துருச்சு. பள்ளி, காவியா பள்ளிக்கு சென்றால். பள்ளின்றது நம்ம என்ன சொன்னோம்? பள்ளின்றது அது ஒரு இடம். கரெக்டா? சோ அதனால அது இடப்பெயர்ல வந்துருச்சு. அடுத்துதான் மாலை. காவியா மாலையில் விளையாடினாள். மாலைனா அது டைம் தானே, காலை, மாலை, இரவு, அதெல்லாமே வந்துட்டு ஒரு காலத்தை தான் குறிக்குது. சோ அதனால இது வந்துட்டு காலப்பெயர்க்குள்ளாரி வந்துடும். காவியா தலை அசைத்தாள். தலைனா நம்ம தலை, அது வந்துட்டு ஒரு சினை தானே, மனிதர்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் தலை. அதனால இது எந்த பெயர்ல வந்துருச்சுன்னா சினை பெயர்ல வந்துருச்சு. காவியா இனிமையாக பேசுவார். இது பண்பு தானே, அவ எப்படி பேசுவான்னு கேட்டா இனிமையா பேசுறா. அந்த இடத்துல இது ஒரு பண்பா தானே மாறுது. அவளோட பண்பு என்ன? நல்லா இனிமையா பேசுவா. சோ இது பண்பு பெயர். ஓகேவா? காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் அப்படின்னா அதுல வரும், அவ வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு தொழில் பண்றா. என்ன பண்ணிட்டு இருக்கானா அது ஆடிட்டு இருக்கா. ஓகேவா? சோ இது தொழிற்பெயர்ல வரும். ஓகேவா? இப்ப வந்துட்டு இடுகுறி பெயர். இது இல்லாம பெயர் சொல்லியே நிறைய இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா இடுகுறி பெயர், காரண பெயர்னு சொல்லிட்டு 2 இருக்கு. நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அது பெயர் சொல்றதுக்காக, ஒரு விஷயத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு இடுகுறி பெயர், இன்னொன்னு காரண பெயர்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இடுகுறி பெயர் அப்படின்னா அவங்க எதுக்காக அந்த நேம் வச்சாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கு ஒரு மீனிங்கே இல்லாம, காரணமே இல்லாம அதுக்கு அவங்க ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அதுதான் இடுகுறி பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதே காரண பெயர் அப்படின்னா அந்த பொருளுக்கு காரணத்தோட, இதுக்கு இதனாலதான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தோட பேர் வச்சிருப்பாங்க. அது காரண பெயர். ஓகேவா? இப்போ இடுகுறி பெயர்னா நம்ம என்ன சொன்னோம்? அந்த நம்மளோட முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கியிருப்பாங்க. ஓகேவா? அந்ததான் இடுகுறி பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். மண், மரம், காற்று. இப்ப மண்ணுனா இதுக்கே மண்ணுன்னு பேர் வந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. மரம்னா நம்ம நம்ம அப்படியே பழகிட்டே வந்துட்டோம், இதுதான் மரம், இப்படி இது காத்து, இது மண்ணு அப்படின்ட்டோம். ஆனா இதுக்கான ஒரு ரீசன் நம்மளால இப்ப வரையுமே சொல்ல முடியாது. இதுக்கு ஏன் மரம் பேர் வந்துச்சு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. சோ காரணமே இல்லாம அதுக்கு பேர் வந்துச்சுன்னா அது இடுகுறி பெயர்னு சொல்லுவாங்க. இடுகுறி பெயரை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு பொது பெயர், இன்னொன்னு சிறப்பு பெயர்.
அதாவது இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு இருக்கும். இடுகுறி பொதுப்பெயர்னா என்னன்னா, அதாவது வந்துட்டு மொத்தமா அந்த அந்த தன்மையுடைய எல்லா பொருளையுமே, இப்ப வந்துட்டு மரம்னு வச்சுக்கோங்களேன். மரம்னா அதுக்குள்ளாடி எல்லா மரமும் அடங்கும். கரெக்டா? ஆலமரம், வேப்ப மரம், மாமரம், புளிய மரம்னு சொல்லிட்டு எல்லா மரமுமே அடங்குமா? சோ அது வந்துட்டு பொது பெயர்ல வரும். காடுனாலுமே அதுலயுமே எல்லா காடுமே அடங்கும். இலையுதிர் காடு, வெப்பமண்டல காடு, பசுமை மாறா காடுகள், அந்த மாதிரி ஊசி இலை காடுகள்னு எல்லா காடுகளுமே அடங்கும். அதாவது பொதுவா அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளார நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அததான் வந்துட்டு பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு பெயர் அப்படின்னா அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் அந்த பேர் வச்சுக்கிறது. இப்ப வந்து மாமரம்னா மாமரத்தை, மாங்காய் இருக்கிற மரத்தை மட்டும் தான் நம்ம வந்து மாமரம் அப்படின்னு சொல்லுவோம். புளிய மரத்தை போய் நம்ம மாமரம்னு சொல்ல மாட்டோம்ல. சோ அந்த ஒரு பொருளுக்கு மட்டும் அந்த ஒரு நேம் வச்சிருக்கிறது தான் வந்துட்டு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது பெயர்னா மொத்தமா சொல்றது, சிறப்பு பெயர்னா வந்துட்டு தனிப்பட்ட முறையில அதுக்கு மட்டும் அந்த நேம் சொல்றதுதான் சிறப்பு பெயர். ஓகேவா? அடுத்ததான் வந்துட்டு காரண பெயர். காரண பெயர்னா நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்? காரண பெயர்னா இந்த பொருளுக்கு வந்துட்டு இந்த ரீசன்னால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான். காரணத்தோட இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு அப்படின்றதுதான் காரண பெயர். ஓகேவா? இப்போ வந்துட்டு நாற்காலி அப்படின்னா அதுல வந்துட்டு ஏன் அதை நாற்காலின்னு சொல்றாங்க? அதுல மொத்தமா 4 கால் இருக்கு, அதனால இதுக்கு வந்து நாற்காலி. அப்புறம் ஏன் கரும்பலகை? கரும்பலகைனா அது கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பலகை, அதனால இதுக்கு வந்து கரும்பலகை அப்படின்ற நேம் வச்சிருக்காங்க. அதாவது காரணத்தோட நேம் வச்சிருக்காங்க, அதனால இது வந்துட்டு காரண பெயர். ஓகேவா? காரண பெயருமே 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பொது பெயர், இன்னொன்னு வந்துட்டு சிறப்பு பெயர்னு. அதே மாதிரிதான் பொது பெயர்னா வந்துட்டு மொத்தமா, அதாவது வந்துட்டு நிறைய எல்லாத்துக்கும் பொதுவானதா ஒரு நேம் வச்சிருந்தாங்கன்னா அது பொது பெயர். அதுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில ஒரு சிறப்பு கருதி பேர் வச்சிருக்காங்கன்னா அது வந்துட்டு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, பறவை அப்படின்னா, பறவைனா அதுக்குள்ளாடி எல்லா பறவைகளுமே அடங்கும். ஒரு பொதுவா பறவை அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன் பறவைன்னு வச்சிருக்காங்கன்னா அது பறக்குது, வானத்துல பறக்குறதுனால அதுக்கு பறவைன்ற நேம் வச்சிருக்காங்க. அணி அப்படின்னா வந்துட்டு நம்ம போடுற அந்த அணிகலன் சொல்றாங்கல்ல, அதாவது வந்துட்டு அது வந்து தோடு, வளையல், நெக்லஸ் என்ன வேணா இருக்கலாம். அதுக்கு மொத்தமா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை அணி, அவ்வளவுதான். ஓகேவா? அதனால இதெல்லாம் பொது பெயர். இதே வந்துட்டு காரண சிறப்பு பெயர்னு பார்த்தோம்னா வளையல். வளையல்னா வந்துட்டு அந்த அணிகலனுக்குள்ளாடி இருக்கிறது தான் வந்துட்டு வளையல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அது வந்துட்டு காரண சிறப்பு பெயர். இதே வந்துட்டு மரங்கொத்தி, பறவைகள்ல ஒரு விதமான பறவை தான் வந்துட்டு மரங்கொத்தி. சோ அதனால இது வந்துட்டு சிறப்பு பெயர். ஓகேவா? இங்க வந்துட்டு இந்த ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இதுல வந்துட்டு இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ வந்துட்டு பறவை, பறவைன்றது என்னது? அது ஒரு காரண பெயர். ஏன்? ஏன்னா பறவை வந்துட்டு பறக்கக்கூடியது, அதனால அதுக்கு பறவை அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்காங்க. இப்ப அடுத்ததா வந்துட்டு இங்க முக்காலி பாருங்க, 3 கால் இருக்கிறதுனால இதுக்கு முக்காலின்ற நேம் இருக்கும். சோ அதனால இதுவுமே வந்துட்டு காரண பெயர் தான். மரங்கொத்தி அப்படின்னா மரத்தை கொத்தக்கூடிய பறவைன்றதுனால இதுக்கு மரங்கொத்தின்ற நேம் வச்சிருக்காங்க. சோ இதுவுமே வந்துட்டு காரண பெயர் தான். ஆனா மண், மண் மட்டும் வந்துட்டு காரண பெயர் கிடையாது. ஏன்னா மண்ணுன்ற நேம் வந்துட்டு எதுக்காக வந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. நம்ம முன்னோர்கள் இதுக்குன்னு ஒரு நேம் வச்சிருக்காங்க, காரணம் தெரியாம இந்த நேம் வச்சிருக்கிறதுனால இது நம்ம வந்துட்டு மண் அப்படின்னு சொல்றோம். சோ நம்மளுக்கான ஆன்சர் என்னன்னா வந்துட்டு மண்ணு தான். ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு காரண பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இதுல வந்துட்டு மரம், வளையல், சுவர், யானை அப்படின்னு இருக்கா. இதுல வந்துட்டு மரம்னா அது வந்து இடுகுறி பெயர். கரெக்டா? அடுத்ததான் வளையல். வளையல்ன்றது கைக்கு போடக்கூடியது, அதனால அதை வந்துட்டு வளையம் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்துட்டு வளையல்னு சொல்றாங்க. சோ நமக்கு வந்துட்டு காரண பெயர்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு இதுதான் கரெக்ட் ஆனது. அடுத்ததான் வந்துட்டு சுவர். சுவர்னா அதுக்கான அர்த்தம் என்ன தெரியாது நமக்கு. சோ அதனால அது கிடையாது. யானைனா இந்த விலங்குக்கு ஏன் யானைன்னு நேம் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? சோ இந்த 3 வந்துட்டு இடுகுறி பெயர், இது மட்டும் காரண பெயர். ஓகேவா? இப்போ வந்துட்டு இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்கான். இடுகுறி சிறப்பு பெயர்னா நமக்கு என்னன்னு தெரியுமா? இடுகுறி சிறப்பு பெயர் அதாவது வந்துட்டு காரணம் தெரியாம அதுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும் அந்த ஒரு நேம் வச்சிருந்தா அது வந்துட்டு சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? பொதுவா இல்லாம அதுக்கு மட்டும் வச்சிருக்கிறது. இப்ப வந்துட்டு வயல், வாழை, மீன் கொத்தி, பறவை இதெல்லாம் இருக்கா. இப்ப இதுல நம்ம வந்துட்டு எதை நம்ம இதை குறிக்கலாம்? வாழை தான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றோம்னா வயல்னா அந்த வயல்ல வந்துட்டு என்ன வேணா விளைவிக்கலாம். ஓகேவா? வயல்ன்றது ஒரு பொதுவான பெயர். இதே வந்துட்டு வாழை அப்படின்னா
வாழைனா அது வந்துட்டு இந்த வாழை மரத்தை மட்டும்தான் வாழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டா. ஆனா இதுக்கு ஏன் வாழை மரம் நேம் வந்துச்சுன்னு கேட்டா நமக்கு தெரியாது. இதே வந்துட்டு இங்க தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா மீன் கொத்தின்னு இருக்கா. மீன் கொத்தினா மீனே கொத்தி சாப்பிடக்கூடிய பறவைன்றதுனால அதுக்கு மீன் கொத்தி. பறவைன்றது வந்துட்டு காரண பெயர்ல வந்துடும். சோ அதனால வந்துட்டு இந்த ரெண்டுமே கிடையாது. இதுல வந்துட்டு இந்த வயல் அப்படின்றது வந்துட்டு இடுகுறி பொது பெயர்ல வந்துடும். சோ இந்த வாழைன்றது மட்டும்தான் இடுகுறி சிறப்பு பெயர்ல வந்துடும். ஓகேவா. இப்ப நம்ம வந்துட்டு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு இலக்கண முறையில வந்துட்டு 4 வகை பார்த்தோமா. அதுல வந்துட்டு பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை பார்த்தோமா. இந்த 4த்துல இந்த பெயரை வச்சு பெயரையே வந்துட்டு முதல்ல வந்து 6 வகையா பிரிச்சாங்க. ஓகேவா. அதோட தன்மையை பொறுத்து 6ஆ பிரிச்சாங்க. அது என்னன்னா வந்துட்டு பொருள், இடம், காலம், பண்பு, சினை, தொழில். ஓகேவா. இந்த நம்ம 6 வகையா பார்த்தோமா. அது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பார்த்தோம்னா இடுகுறி, காரணம். ஓகேவா. இப்போ வந்துட்டு இலக்கணத்தின் வகையில வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு 4ஆ பிரிச்சோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல்னா பெயரை குறிக்கக்கூடியத பெயர் சொல்லணும், செயல் குறிக்கக்கூடியத வினை சொல்லணும், பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் சார்ந்து வரக்கூடியத இடை சொல்லணும், பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் அதை வந்து மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடியத வந்துட்டு உரிச்சொல் அப்படின்னு நம்ம சொன்னோம். கரெக்டா. இப்போ வந்துட்டு பெயர் சொல்ல வந்துட்டு 6 வகையில அதோட பண்பை வச்சு பிரிச்சோம். அதுல வந்துட்டு பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு பிரிச்சோம். பொருட்பெயர் அப்படின்னா அது ஒரு பொருளை குறிக்குது அப்படின்னா அது வந்துட்டு பொருட்பெயர். அது உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம். இடப்பெயர்னா ஒரு இடத்தையோ ஒரு பிளேஸ், ஏதோ ஒரு இடம், அது ஊரா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், தெருவா இருக்கலாம், ஸ்கூல், ஏதோ ஒரு இடத்த அது குறிக்குது அப்படின்னா அது வந்துட்டு இடப்பெயர். காலப்பெயர்னா வந்துட்டு நம்மளோட நேரம், இடம், சரி, நேரம், அது பொழுது, அப்புறமேட்டு ஆண்டு, மாதம் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது வந்துட்டு காலப்பெயர்ல வரும். இதே பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட நிறம், தன்மை, அதை வச்சு அதோட வடிவம், அதை வச்சு சொல்றது வந்துட்டு பண்பு பெயர். சினை பெயர் அப்படின்னா ஒரு பொருளோட உறுப்புக்களை வந்துட்டு மென்ஷன் பண்றதுதான் வந்துட்டு சினை பெயர். தொழில் பெயர்னா வந்துட்டு நம்ம ஒரு செயலை செய்யறது தான் வந்துட்டு ஒரு தொழிலை நம்ம பண்றது, அதாவது படிக்கிறது, எழுதுறது, நடக்கிறது, ஆடுறது, விளையாடுறது, இதெல்லாமே வந்துட்டு தொழில்ல அடங்கும். ஓகேவா. அது இல்லாம நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு இடுகுறி பெயர், காரண பெயர்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருந்தாங்க. இடுகுறி பெயர்னா வந்துட்டு காரணமே இல்லாம ஒரு நேம் வச்சாங்கன்னா அது இடுகுறினும், காரணத்தோட நேம் வைக்கிறது ஒரு பெயர் வைக்கிறது வந்துட்டு காரண பெயர்னு வச்சாங்க. இதுல இடுகுறில வந்து பொது பெயர், சிறப்பு பெயர்னு இருந்துச்சு. காரணத்திலேயே பொது பெயர், சிறப்பு பெயர்னு இருந்துச்சு. பொது பெயர்னா பொதுவா எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி பொதுவா ஒரு நேம் வச்சாங்கன்னா அது பொது பெயர். சிறப்பு பெயர்னா வந்துட்டு அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் அந்த நேம் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு சிறப்பு பெயர் அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஓகேவா. வந்துட்டு பெயர் சொல் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரியே வந்துட்டு வினை சொல்லையுமே வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். வினை சொல்னா வந்துட்டு அதுல வந்துட்டு வினை சொல்னா நார்மலா ஒன்னே ஒண்ணுதான், ஒன்றன் செயலை குறிக்கக்கூடியதுதான் வந்துட்டு வினைச்சொல் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஓகேவா. அது இல்லாம வினைச்சொல் இல்லாம இன்னொன்னு என்ன இருக்குன்னா வினை முற்று அப்படின்றது ஒண்ணு இருக்கு. வினை முற்று அப்படின்னா வந்துட்டு என்னன்னா அது வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்குன்னு வைங்களேன். அந்த வார்த்தை வந்துட்டு தனிச்சு நிக்கும் போது அது வந்துட்டு முக்காலத்தையும் காட்டும், 3 இடத்தையும் காட்டணும். அதே சமயம் 5 பால், 3 இடம், 3 காலம், இந்த எல்லா இடத்துலயுமே அது வந்து வந்திருக்கணும். இப்ப வந்துட்டு எழுதினாள் அப்படின்னு இருக்கா. இப்ப இந்த எழுதினாள் அப்படின்றது ஒரு வினைதான். எழுதுதல்ன்றது அது ஒரு செயல். சோ அது ஒரு வினையாதான் வந்து நிற்கும். எழுதினாள் நம்ம பார்க்கும்போது இந்த மலர்விழி இல்லைன்னாலுமே இந்த எழுதினாள் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு மீனிங் கொடுக்குது தானே. இதே வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு எழுதி அப்படின்னு வச்சோன்னு வைங்க, இது உங்களுக்கு ஒரு மீனிங் கொடுக்குதா. எழுதி அப்படின்னா என்ன, எழுதினா என்ன அர்த்தம் அப்படின்றதே நமக்கு அந்த அளவுக்கு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியாது. இதே வந்துட்டு எழுதினாள் அப்படின்னா
அது வந்துட்டு ஒரு பொண்ணு எழுதுனாங்களா இல்ல ஒரு பையன் எழுதுனாங்களா அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து எழுதுனாங்க. எப்ப எழுதுனாங்க? அவங்க வந்து எழுதி முடிச்சிட்டாங்க. அது நிகழ்காலமா, இறந்த காலமா, இல்ல எதிர்காலமா அப்படின்றதையும் நமக்கு காட்டுது. ஓகேவா? அது வந்து 3 இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, அந்த 3 இடத்தையுமே நமக்கு காட்டுதா. எழுதினாள் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? முன்னிலையை காமிக்கிற மாதிரி வருதா. சோ இந்த 3 இடத்தையுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரதுதான் நம்ம வந்துட்டு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 5 பால். 5 பால்னா என்னென்ன? ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால். ஓகேவா? இதே வந்துட்டு 3 காலம்னா நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு 3 இடமா? தன்மை, முன்னிலை, படர்க்கை. இப்ப வந்துட்டு இந்த எழுதினால் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை இருக்கா, இத நீங்க பாருங்களேன். இது வந்துட்டு ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா? எழுதினாள் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. சோ இது கண்டிப்பா வந்துட்டு பெண் பால் தான். சோ இது வந்துட்டு இந்த கண்டிஷனை வந்துட்டு இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. அடுத்ததா வந்துட்டு அது வந்துட்டு எழுதினாள் அப்படின்னா அவ அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா. சோ இது எந்த காலத்தை குறிக்குது? இறந்த காலத்தை குறிக்குதா. இதே வந்துட்டு வந்து எழுதுகின்றாள், எழுதுவாள் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா, எழுதுகின்றாள் அப்படின்னா அது வந்து நிகழ்காலத்தை குறிச்சிருக்கும். எழுதுவாள் அப்படின்னா அது வந்துட்டு எதிர்காலத்தை குறிச்சிருக்கும். சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா எழுதினாள் அப்படின்னு குறிச்சிருக்காங்களா. சோ இது வந்து இறந்த காலத்தை குறிக்குதா. சோ இது வந்து செகண்ட் இதுவுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்ததா வந்துட்டு இது வந்துட்டு எழுதினாள் அப்படின்னா நான் தானே சொல்றேன், அவங்க எழுதிட்டாங்க அப்படின்றது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நான் சொல்றேன். சோ இது வந்து தன்மையா, முன்னிலையா, படர்க்கையான்னு கேக்குறாங்க. தன்மை அப்படின்னா நான் என்னையவே சொல்லிக்கிறது, நான் எழுதினேன் அப்படின்னா அது வந்துட்டு தன்மையில வரும். முன்னிலை அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்றது. அதாவது வந்துட்டு மலர்விழி எழுதினாள் அப்படின்னா அவ எழுதுனா அப்படின்றத நான் சொல்றதுனால அது வந்துட்டு எனக்கு முன்னாடி இருக்கிறதுனால இது வந்து முன்னிலை. படர்க்கை அப்படின்னா அது வந்து நிறைய பேர், இன்னொரு தேர்ட் பர்சனா நிறைய பேரை சொல்றது மாதிரி இருக்கும். அது வந்துட்டு படற்கையில வரும். சோ இது வந்துட்டு 5 பால், 3 காலம், 3 இடம். இது மூணுத்தையுமே இந்த வார்த்தை, இந்த வினை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? இதுல வந்து இது வந்து வரதுனால இது வந்துட்டு வினை முற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வினை முற்றுனா கண்டிஷன் என்னன்னா 5 பால், 3 காலம், 3 இடம். இந்த எல்லாத்தையுமே சேர்த்து வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப இங்க பாடுகிறான் அப்படின்றது ஒரு வினை தானே. இதுல பாருங்க, பாடுகிறான் அப்படின்னு வரும்போது இது வந்துட்டு ஆண் பாலை குறிக்குதா. பாடுகிறான் அப்படின்னா இது வந்து இப்ப பாடிட்டு இருக்கான். கரெக்டா? சோ இது வந்துட்டு நிகழ்காலத்தை குறிக்குது. இதுவுமே வந்துட்டு முன்னிலை தான். ஓகேவா? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களை குறிக்கிறதுனால இது வந்துட்டு முன்னிலையில வரும். இது வந்து மாடு மேயும் அப்படின்னா மாடுன்றது ஒன்றன் பால் தானே. ஏன்னா அது வந்துட்டு அக்ரிணை பொருள். சோ அதனால இது வந்துட்டு ஒன்றன் பால்ல வரும். மேயும் அப்படின்னா அது வந்து எதிர்காலத்துல வரும். இது தன்மை, முன்னிலை, படற்கைன்னு கேட்டோம்னா இது வந்துட்டு படற்கையில வந்துடும். ஓகேவா? வந்துட்டு வினைமுற்றைய வந்துட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வந்துட்டு தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்னு வந்துட்டு குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்றுனா என்னன்னா ஒரு செயல் நடைபெறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும், அதை யாரு செய்யறாங்க, அதை எதுல செய்யறாங்க, அது எங்க செய்யறாங்க, அந்த செயல் என்ன, எப்ப செஞ்சாங்க, அது அதனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு, அந்த பொருள் என்ன. ஓகேவா? இது எல்லாமே தான் வந்துட்டு ஒரு செயலுக்கு தேவையான ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே காமிக்க கூடியதுதான் வந்துட்டு தெரிநிலை வினைமுற்று. இது ஆறுமே வெளிப்படுற மாதிரி அமைகிறதுதான் வந்துட்டு தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு எழுதினாள் அப்படின்னு இருக்கா. யார் இதை எழுதுனா? மாணவி அப்படின்றவங்க எழுதுனாங்க.
இதோட கருவி என்ன? அவங்க எதுல எழுதுனாங்க? தாளும் எழுதுகோலும். கரெக்டா? அதாவது பேப்பரையும் பெண்ணையும் வச்சு எழுதுனாங்க. அவங்க எங்க எழுதுனாங்க? ஸ்கூல்ல எழுதுனாங்க. எப்போ? எழுதினாள் அப்படின்னா முடிச்சிட்டாங்க, எழுதி முடிச்சிட்டாங்க. சோ அதனால இது வந்துட்டு இறந்த காலம். அவங்க என்னத்தை எழுதுறாங்க? கட்டுரை தான் எழுதுறாங்க. அது என்ன செயல்? செயல்னா அவங்க எழுதுறாங்களா, இல்லைன்னா பாடுறாங்களா, இல்லைன்னா வரைகிறாங்களா, அதுதான் அந்த செயல். ஓகேவா? அது வந்துட்டு எழுதுதல். இந்த ஆறுமே வெளிப்படுற மாதிரி இந்த ஒரு வார்த்தை அமைஞ்சிருக்கா? சோ அதனால இதுதான் வந்துட்டு தெரிநிலை வினைமுற்றுன்னு சொல்றாங்க. இதே குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை வந்துட்டு வெளிப்படையா காட்டாது. ஓகேவா? அதாவது நம்ம தெரிநிலை வினைமுற்றுல வந்துட்டு ஒரு 6 விஷயம் பார்த்தோமா, அதே மாதிரி இதுல வந்துட்டு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இந்த 6த்துல ஏதாச்சும் ஒன்ன அடிப்படையா வச்சு காலத்தை வெளிப்படையா காட்டாம யாரு செய்யறாங்களோ அவங்கள மட்டுமே வச்சு காட்டக்கூடியதுதான் வந்துட்டு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு மாணவி எழுதினாள் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்ல இருக்கா, இங்க வந்துட்டு இந்த ஆறுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆனா இங்க இந்த ஆறுத்துல ஏதாச்சும் ஒண்ணுதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே சமயம் அது வந்து காலத்தையும் வெளிப்படையா காட்டாது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு குறிப்பு வினைமுற்று. ஆறுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து தெரிநிலை வினைமுற்று. ஆறுத்துல ஒன்ன மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணி காலத்தையுமே அது வெளிப்படையா காட்டாம வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு குறிப்பு வினைமுற்று. இங்க வந்து பொருள் பாருங்களேன், பொன்னன் அப்படின்னு இருக்கா. பொன்னன் அப்படின்னா அது ஒரு பேரு. கரெக்டா? ஒருத்தர் அவரோட நேம் தான் வந்துட்டு பொன்னன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொன் அப்படின்னா அது எந்த அர்த்தத்துல வருது? பொண்ணுனா அது ஒரு நகை தானே, அது ஒரு தங்கம், அது ஒரு பெயர் சொல், அது ஒரு பொருள் தானே நம்மளை பொறுத்த வரைக்கும். அதை வச்சு ஒருத்தரை குறிக்குது. சோ அதனால இது வந்துட்டு பொருள்ல வரதுனால இது வந்துட்டு பொன்னன் அப்படின்னு வந்துருச்சு. இடம்னா தென்னாட்டார். அவர் எந்த ஊருக்காரரு அப்படின்னா தென்னாட்டார். அவரை நம்ம வந்துட்டு அவரோட நேம் வச்சு குறிக்கல, அவர் எந்த ஊரை சேர்ந்தவரோ அதை வச்சு குறிச்சிருக்கோம் அந்த செய்பவரை. ஓகேவா? காலம் அப்படின்னா ஆதிரையான் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த ஒரு காலத்தை வச்சு ஒருத்தரை நம்ம குறிக்கிறதுனால இது வந்துட்டு ஆதிரையான் அப்படின்னு இருந்துச்சு. சினை அப்படின்னா கண்ணன். ஆமா, கண்ணுனா என்ன? அது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தானே, அதை வச்சு ஒருத்தருக்கு நேம் வச்சிருக்காங்க. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடியது தானே. அதுவுமே வந்துட்டு இதுல ஏதாச்சும் ஒன்ன மட்டும் தானே, இந்த 6 பொருள்ல ஏதாச்சும் ஒன்ன மட்டும் வச்சு செய்பவரை வெளிப்படையா காட்டி காலத்தை வெளிப்படையா காட்டாம வந்துச்சுன்னா அதுதான் குறிப்பு வினைமுற்று. கரெக்டா? அதே மாதிரிதான் இங்க சினைக்கு கண்ணன் அப்படின்னு வந்துருச்சா. பண்புனா கரியன் அப்படின்னு வருது பாருங்க. தொழில்னா எழுத்தன், அவன் ஒரு எழுத்தாளர் அப்படின்றத வந்து நீங்க வந்து எழுத்தன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று இல்லாம ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 இருக்குன்னு சொல்றாங்க. ஏவல் வினைமுற்று அப்படின்னா கட்டளையிடுறது. ஓகேவா? இதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறதுதான் வந்துட்டு ஏவல் வினைமுற்று. பாடம் படி, கடைக்கு போ அப்படின்றது நம்ம வந்து அவங்களை வந்து சொல்றோம்ல, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்துட்டு ஏவல் வினைமுற்றுன்னு சொல்றாங்க. ஏவல் வினைமுற்றுலயுமே வந்துட்டு ஒருமை பன்மை ரெண்டு வகை இருக்கு. எழுது அப்படின்னா அது ஒருமை, எழுது மின்னா அது பன்மை. ஓகேவா? இதே வியங்கோல் வினைமுற்று. இந்த எழுது மீனை வந்து நம்ம எப்படி சொல்றோம்? இத வந்துட்டு பன்மையில வந்துட்டு எழுதுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? முன்னாடி வந்து எழுது மின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம இதை வந்துட்டு எழுதுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்ததா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று எந்தெந்த பொருள் எல்லாம் வரும்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4 கண்டிஷன்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த வினைமுற்று வந்துட்டு இரு திணை 5 பால் 3 இடங்கள்லயும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு வினைமுற்றுனா அது எந்தெந்த இடத்துல வரும்னு சொன்னோம்? 5 பால் 3 இடம் 3 காலத்துல வரும்னு சொன்னோமா. அதே மாதிரி வியங்கோல் வினைமுற்று வந்துட்டு இரு திணை, உயர்திணை, அக்ரிணை, 5 பால் 3 இடம், இந்த 3 இடத்துலயுமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விகுதி எப்படி இருக்கும்னா க இய இயர் அல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. வாழ்க, வாழ்க அப்படின்ட்டு இருக்கா. இதுல வந்துட்டு இந்த லாஸ்ட்ல பாருங்க, அந்த விகுதி வந்துட்டு க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கா. இதுல வந்துட்டு இந்த லாஸ்ட்ல வந்துட்டு இது வந்துட்டு க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கா. இதே வந்துட்டு இங்க ஒலிகளை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கா. அடுத்ததா இதுல வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க? க க இய இயர் அல் அப்படின்னு சொன்னாங்களா. இதுல வந்துட்டு வாலியர் அப்படின்னு வந்திருக்கா. சோ இங்க வந்துட்டு வாலியர்.
இயர் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? இப்ப வந்துட்டு வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஏவல் வினைமுற்றுக்கும் இவங்க வந்துட்டு வேறுபாடு காமிச்சிருக்காங்க. ஏவல் வினைமுற்று வந்துட்டு முன்னிலையில மட்டும்தான் வரும். நீ பண்ணு, பாடம் படி, பாடம் எழுது, கடைக்கு போ அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்றதுனால இது வந்துட்டு முன்னிலையில மட்டும்தான் வரும். ஆனா வியங்கோல் வினைமுற்று எப்படி வரும்னா இருதிணை, ஐம்பால், மூவிடம் இந்த எல்லாத்துக்குமே பொதுவா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குன்னு நம்ம சொன்னோமா. ஒருமைனா என்ன சொன்னோம்? ஒருமைனா எழுது அப்படின்னு சொன்னோமா. இதே பன்மைனா எழுதுங்கள் அப்படின்னு சொன்னோமா. ஆனா வந்துட்டு வியங்கோல் வினைமுற்றுல வந்துட்டு ஒருமை பன்மை வேறுபாடெல்லாம் கிடையாது. ஓகேவா? இது வந்துட்டு கட்டளையில தானே வரும்னு சொன்னோம். படி, போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையில மட்டும்தான் வரும். ஆனா இது வந்துட்டு வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த மாதிரியான பொருள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏவல் வினைமுற்று வந்து விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். ஆனா இது வந்து விகுதி பெற்றுதான் வரும். அது என்னென்ன விகுதின்னு நம்ம பார்த்தோமா. க, இய, இயர், அல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விகுதியும் பெற்று, 4த்துல ஏதாச்சும் ஒரு விகுதி வந்து பெற்றுதான் வரும். ஓகேவா? இப்ப வந்துட்டு தெரிஞ்சு கொள்றது நம்ம பார்க்கலாம். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று வந்துட்டு தன்மை இடத்தில் வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவங்க வந்து இந்த 4 விஷயம் சொன்னாங்களா, இதுல வந்துட்டு விதித்தல் மாதிரியான பொருள்ல வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று வந்துட்டு தன்மை இடத்துல வராது. நமக்கு நம்மளே வந்துட்டு எதுவுமே விதிச்சுக்க முடியாது அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. ஓகேவா? இயர் அல், இந்த க இய இயர் அல் இருக்கா, இதுல வந்துட்டு இந்த இயர் அல் இருக்குல்ல, இந்த ரெண்டும் வந்துட்டு தற்கால வழக்குல இல்ல, நம்மளோட இந்த பேச்சு வழக்குல கிடையாது, அது வந்துட்டு செய்யுள் வழக்குல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு வினைச்சொல் பார்த்தோமா. வினைச்சொல்னா நம்ம என்னன்னு சொன்னோம். வினைச்சொல்னா ஒரு செயலை சொல்லக்கூடிய சொல் தான் வந்துட்டு வினைச்சொல் அப்படின்னு சொன்னோமா. வினைச்சொல்ல வந்துட்டு அது வந்துட்டு செயலை மட்டும்தான் குறிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அது இல்லாம வேற ஒண்ணு என்ன பார்த்தோம் நம்ம, வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன பார்த்தோம். வினைமுற்றுனா என்ன, அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 திணை, 3 பால், 3 இடம், இது மூணுத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு வினைமுற்றுன்னு சொன்னோமா. இந்த வினைமுற்றை வந்துட்டு அவங்க வந்து எத்தனையா பிரிச்சாங்க. வினைமுற்று வந்துட்டு மொத்தமா 2 வகை இருந்துச்சு. ஒண்ணு வந்துட்டு தெரிநிலை, இன்னொன்னு வந்துட்டு குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா இருந்துச்சா. தெரிநிலைனா செய்பவர், நிலம், கருவி, இதுல இந்த மாதிரி ஒரு 6 கண்டிஷன் இருக்கும். இந்த 6த்தையுமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா வந்துட்டு 6 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்ன மட்டும் காமிச்சு செய்பவரை மட்டும் வெளிப்படையா காமிச்சு காலம் காட்டாம வந்துச்சு, அதாவது காலம் காட்டாம வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு நம்ம சொன்னோமா. அது இல்லாம இன்னும் 2 என்ன இருந்துச்சு, ஏவல் வினைமுற்று, இன்னொன்னு வந்துட்டு வியங்கோல் வினைமுற்று இருந்துச்சா. ஏவல் வினைமுற்றுனா நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம், ஏவல் வினைமுற்றுனா கட்டளையில வரும், அதே சமயம் அது வந்துட்டு முன்னிலையில மட்டும்தான் வரும். ஓகேவா? இதே வந்துட்டு வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த மாதிரியான மீனிங்ஸ்ல எல்லாம் வரும். இதோட விகுதி வந்துட்டு எப்படி இருக்கும்னா க, இய, இயர், அல் இதுல வந்து விகுதி பெற்று வரும்னு பார்த்தோமா. அவ்வளவுதான். இப்ப வந்துட்டு இலக்கணம் படி வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டோம். இலக்கணம் படி சொல் 4 பார்த்திருந்தோம். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதுல வந்து பெயர் சொல்ல இருக்கிற வகைகள் பார்த்தோம், வினைச்சொல்ல இருக்கிற வகைகள் பார்த்தோம். ஓகேவா? இப்ப வந்துட்டு இலக்கண முறையில சொல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இலக்கிய வகையில நம்ம வந்து சொல் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்துட்டு இலக்கிய வகையில வந்துட்டு சொல்ல வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து சொல்லுக்கு வந்துட்டு என்னென்ன மீனிங் இருக்குன்னு பாருங்களேன். சொல் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு மொழி, பதம், கிளவி அப்படின்ற வேற வேற வார்த்தைகளும் இருக்கு அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல் எனும் பொருள் தரும் வேற சொற்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண முறைப்படி நம்ம வந்துட்டு பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிச்சிருந்தோம். அதே மாதிரி இலக்கிய வகையிலயுமே சொல்ல வந்துட்டு இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா?
என்னென்னு சொல்லியிருக்காங்க? இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்துட்டு இயற்சொல் பார்க்கலாம். இயற்சொல் அப்படின்னா கடல், கப்பல், எழுதினான், படித்தான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், இதுல வந்து நமக்கு வந்து இயல்பா நமக்கு வந்துட்டு புரியுற மாதிரி இருக்கு. ஓகேவா? கடல்னா நமக்கு அது நார்மலாவே தெரியும், கப்பல்னாவும் தெரியும், எழுதினான் அப்படின்னா ஒரு விஷயம் எழுதிட்டு இருக்கான் அப்படின்றது அர்த்தம், படித்தான் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து யாரும் சொல்லி தர வேணாம். ஓகேவா? இது நம்மளுக்கு வந்து முன்னாடில இருந்து இது தெரியும். சோ அதனால நமக்கு அது இயல்பாவே நமக்கு அது புரிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இயற்சொல் அப்படின்னு சொல்றாங்க. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். இயற்சொல்ல வந்துட்டு 4ஆ பிரிக்கிறாங்க. அதுக்குள்ளார என்னென்ன பிரிக்கிறாங்கன்னா பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில பிரிக்கிறாங்க. இதுல வந்துட்டு பெயர் இயற்சொல்னா பெயரை வச்சு வருது, மண், பொன், அதெல்லாம் பெயர். வினைனா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் வந்துட்டு வினை இயற்சொல். இடைனா பெயரையும் வினையும் சார்ந்து வரக்கூடியதா, அவனை, அவனால், இந்த ஐ, ஆள், அதெல்லாம் வந்துட்டு இடை இயற்சொல். உரிச்சொல்னா நம்ம சொன்னோம்ல, அந்த பெயர் சொல்லோ வினை சொல்லோ அதை வந்து மிகுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடியதுதான் உரிச்சொல். கரெக்டா? சோ இந்த இடத்துல மா அப்படின்ற அந்த ஒரு உரிச்சொல் வந்து இந்த இயற்சொல்லுக்கு வந்துட்டு ஒரு மிகுதியை வந்து கொடுத்திருக்கு. சோ அதனால இது வந்துட்டு உரி இயற்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா திரிச்சொல். திரிச்சொல்னா வந்துட்டு கற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை புரியும், அதுதான் வந்துட்டு திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. வங்குல், அழுவம், சாற்றினான், உருபயன், இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. வங்குல்னா காற்று, அழுவம்னா வந்துட்டு கடல் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்து படிச்சிருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு நமக்கு யாருமே சொல்லி கிடையாது. கரெக்டா? இது வந்துட்டு கற்றவர்கள், அந்த புலவர்களுக்கோ இதை யாரு வந்துட்டு உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு மட்டும் விளங்கக்கூடியதா இருக்கக்கூடியதுதான் திரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வங்குல்னா காற்று, அழுவம்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான் அப்படின்றது அர்த்தம், உருபயன் அப்படின்னா மிகுந்த பயன் அப்படின்றதெல்லாம் அர்த்தம். இதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் வந்துட்டு கற்றோர்களுக்கு மட்டும்தான் விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் தான் வந்துட்டு திரிச்சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி திரி சொல்லியுமே 4 இருக்கு. பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 இருக்கு. பெயர்னா அழுவம், வங்கம் அப்படின்னு சொல்றாங்க. வினைனா செயலை குறிக்கக்கூடியது, இயம்பினான், பயின்றார். இடை அப்படின்னா அன்ன, மான. உரினா கூர், களி, இதெல்லாம் அப்படி வருதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது இல்லாம திரி சொற்களை வந்துட்டு ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இருவகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள் அப்படின்னா, அதாவது ஒரு நிறைய வார்த்தைகள் இருக்கும், ஆனா அந்த எல்லா வார்த்தைக்குமே ஒரே அர்த்தம் தான். அது வந்துட்டு ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள்னும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல், அதாவது ஒரே வார்த்தை தான், அதுக்கு வந்துட்டு நிறைய அர்த்தம் இருக்கு. ஓகேவா? அததான் அப்படி சொல்றாங்க. இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. வங்கம், அம்பி, நாவாய், இதெல்லாமே வந்துட்டு இப்ப இதுல வந்து 3 வார்த்தைகள் இருக்கா, இந்த 3 வார்த்தைக்குமே ஒரே அர்த்தம் தான், என்னன்னா கப்பல், அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு பொருள் தான், ஆனா அதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு, அது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னா இங்க வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு, இந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னா வந்துட்டு பூவின் இதழ், இதழுக்கு வந்து பூவின் இதழ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு உதடுன்னு இருக்கு, ஒன்னு வந்துட்டு கண்ணிமை, இன்னொன்னு வந்துட்டு பனை ஏடு, இன்னொன்னு நாளிதழ். இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் தர மாதிரி ஒரு சொல் இருக்கு. இந்த மாதிரி வந்து திரி சொல்லையே 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேவா? அது இல்லாம திசை சொல்னு சொல்றாங்க. திசை சொல் அப்படின்னா தமிழ் சொல் இல்லாம வேற 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 மொழிகள்லாம் இருக்கும் தெரியுமா, அங்க இருந்து நம்ம யூஸ் பண்றதுதான் வந்துட்டு திசை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து வடமொழி சொல் இருக்காது. ஓகேவா? வடமொழி சொல் இல்லாம பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறக்கூடிய சொற்கள் தான் திசை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம்னா சாவி, சன்னல், பண்டிகை, ரயில், இதெல்லாம் வந்துட்டு நம்ம தமிழ் வார்த்தைகளா அப்படின்னு கேட்டா கிடையாது, வேற மொழி சொல். அதை நம்ம வந்து தமிழ்ல வந்து நம்ம அதை வந்து மாத்தி எழுதி நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி தமிழ் சொல்லும் இல்லாம வடமொழி சொல்லும் இல்லாம பிறமொழி சொல்ல வந்து நம்ம தமிழ்ல வந்து மாத்தி எழுதுறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு திசை சொல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முன்னாடி வந்துட்டு பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டோட பிற பகுதிகள்ல எல்லாம் வந்துட்டு கேணி, அதாவது கிணறு, பெற்றம்னா பசு,
கரெக்டா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு திசை சொற்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பாண்டிய நாட்டுலதான் வந்துட்டு கேணி, கிணற வந்து கேணின்னா, பசுவை வந்துட்டு பெற்றம் அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர நம்ம மிச்ச எல்லாருமே வந்துட்டு இதை வந்து திசை சொற்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்ப வந்துட்டு வட சொல் அப்படின்னா வடமொழி சொல்ல மட்டும் நம்ம வந்து வட சொல் அப்படின்னு சொல்றோம். திசை சொல்னா வடச்சொல் இல்லாம பிறமொழி சொற்களை வந்துட்டு திசை சொல்லணும். வட சொல்னா வடமொழி சொல்ல மட்டும் வட சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுல பார்த்தோம்னா வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் இதெல்லாம் வந்துட்டு தமிழ்ல நம்ம வந்துட்டு என்னதான் இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இது வந்து தமிழ் சொல் கிடையாது. இது வந்து ஒரு வடமொழி சொல் அப்படின்ற சமஸ்கிருத சொற்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வடமொழியில இருந்து தமிழ்ல வரக்கூடியதான் நம்ம வந்து வட சொல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்ததான் வந்துட்டு வட சொல்ல வந்துட்டு தற்சமம், தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க. தற்சமம் அப்படின்னா அந்த சமஸ்கிருதத்துல என்ன வார்த்தை இருக்கோ அதை நம்ம அப்படியே வந்துட்டு தமிழ்ல எழுதணும் அப்படின்னா அது வந்துட்டு தற்சமம். தற்பவம் அப்படின்னா வந்துட்டு இப்ப இங்க பாருங்களேன், இது வந்து லக்ஷ்மி அப்படின்றது இருக்கா, இதுல வந்து இந்த இச் அப்படின்றது வந்துட்டு என்ன வார்த்தை, இது வந்துட்டு சமஸ்கிருத சொல்லா. ஆனா இது நமக்கு ஏத்த மாதிரி லக்குமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோமா, சோ இது வந்துட்டு அந்த சொல்லுக்கு பதிலா நம்ம தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா அது வந்துட்டு தற்பவம் அப்படின்னு சொல்றாங்க. இதே தற்சமம் அப்படின்னா அங்க எப்படி இருக்கோ அதை நம்மளுமே அதே மாதிரி நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து சமம். சமம்னா சேமா இருக்கும், பவம்னா நம்ம அதை வந்து மாத்தி எழுதுறது, அவ்வளவுதான் இதுல விஷயம். ஓகேவா? அடுத்ததான் இங்க வந்துட்டு விஷம்னு இருக்கா, அதை நம்ம வந்துட்டு விடம் அப்படின்னு எழுதுறோமா, சோ இங்க இருக்கிறத இங்க நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதுறோம், அதனால இது வந்துட்டு பவம். இதே கமலம், அலங்காரம் அதெல்லாம் வந்துட்டு இது வந்து சமஸ்கிருதத்திலயும் அப்படிதான் இருக்கு, தமிழ்லயும் அப்படிதான் இருக்கு. சோ இது வந்து சமமா இருக்கு, இது வந்துட்டு மாறி இருக்கிறதுனால இது வந்துட்டு பவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம வந்து சொற்கள் வந்துட்டு முடிச்சிட்டோம். சொற்கள்ல வந்துட்டு ரெண்டு வகை, இலக்கண வகை, இலக்கிய வகை. இலக்கண வகையும் பார்த்தாச்சு, இலக்கிய வகையும் பார்த்தாச்சு. ஓகேவா? நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பொருள் இலக்கணம் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க, நான் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ.